அவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக அரசு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் நன்றி. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய துணை முதல்வர் உதயநிதி தான் சொல்ல வந்ததை மட்டும் கூறிவிட்டு செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி நம்முடைய சென்னையில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ரூபாய் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மினி ஸ்டேடியத்தை நம்முடைய நாடாளுமன்ற அது மட்டும் இல்லாம இன்றைக்கு மட்டுமே மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி, சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில தலா 3 கோடி ரூபாய் என மொத்தம் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த முதலமைச்சர் மினி ஸ்டேடியம்லிருந்து இன்னைக்கு காணொலி காட்சி மூலமாகவும் இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி இந்த மினி ஸ்டேடியத்தை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அரசு சார்பாக விளையாட்டு மேம்பாட்டு துறை சார்பாக 2 கோடி 50 லட்சம் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே போல காரைக்குடி சோழவந்தான் திருவைகுண்டம் தொகுதிகளையும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க. மீதமுள்ள செலவை அரசு ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்டேடியங்களை இன்றைக்கு கட்டி முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி இந்த விளையாட்டு அரங்கில் ஒரு ஏசி பொருத்தப்பட்டுள்ள குளிர்சாதனம் ஊட்டப்பட்டுள்ள ஒரு ஜிம், அதே மாதிரி இந்த டர்ஃப் கிரிக்கெட் விளையாடுவதற்கு 2 வசதிகள், பயிற்சி மையங்கள், ஹாக்கி விளையாடுவதற்கான வசதி, 200 மீட்டர்ஸ் கிளே வாக்கிங் ட்ராக் மற்றும் கேலரி பார்வையாளர்கள் மற்ற தொகுதிகளிலும் உள்ள மினி ஸ்டேடியங்களிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு ஏதுவான வசதிகளோடு அங்கெல்லாம் கட்டப்பட்டுள்ளது. இதுவரை தமிழ்நாட்டில் 9 மினி ஸ்டேடியங்கள் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு 22 மினி ஸ்டேடியங்களை உருவாக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான டெண்டர்கள் விடப்பட்டுள்ளது. அந்த பணிகள்லாம் தொடங்க இருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த வருஷம் மட்டும் பட்ஜெட்ல குறைந்தது 25 மினி ஸ்டேடியங்களை கட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றோம். அந்த பணிகள் அனைத்தையும் அடுத்த ஜனவரி 2026 ஆண்டுக்குள்ள முடித்திருக்கோம். அதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கண்டிப்பாக முடித்துள்ளோம். இந்த மினி ஸ்டேடியங்களில் ஏராளமான விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் நிச்சயம் வருவார்கள் என்ற நம்பிக்கை அரசுக்கு இருக்கின்றது. இந்த விளையாட்டு அரங்குகளை விளையாட்டு வீரர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக அரசு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் நன்றி. எடப்பாடி பழனிசாமி அவர் உங்களுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.